ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முன்பாக தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி முன்னோடி திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திட்டத்தினை தமிழ்நாடு அரசால் முதற்கட்டமாக அரியலூர் இன்று கருப்பை வாய் புற்றுநோய் உருவாவதை முற்றிலும் தடுக்கும் வகையில் HPV தடுப்பூசி வழங்கும் தொலைநோக்கு திட்டத்தினை தமிழ்நாடு அரசால் முதற்கட்டமாக அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கப்பட உள்ளன. புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் அரசு தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் வருமுன் காப்போம் என்ற முனைப்பில் புற்றுநோயால் ஏற்படும் இறப்பை குறைக்க உறுதி ஏற்போம். புற்றுநோய் இடர் தீர்க்க இணைந்து வெல்வோம் ஒன்றாக. உயர் பொறுப்பில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வர வேண்டும். சமூகத்தின் முதுகெலும்பாக பெண்கள் இருப்பதாகவும் மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதல்வருக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி பாராட்டு விழா. ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் அறிவிப்பு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதிகளிலும் திமுக பரப்புரை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் இறக்க நேரிட்டால் 10 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும். நாமக்கல்லில் போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். தாவிக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வர நினைத்ததாக செங்கோட்டையன் பேட்டி. கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்து விடுகிறார்கள் என்றும் பேச்சு. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. அமமுக தாவேக கூட்டணிக்கு வரும் என செங்கோட்டையன் நம்பியதாக டிடிவி தினகரன் பேட்டி. அழைப்பை மறுக்க முடியாமல் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருந்ததாகவும் விளக்கம். அவர் தாவேகாவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேரா வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று கூறிவிட்டு செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்தது ஏன்? தாவேக தலைவர் விஜய்க்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்ட அவர் வெளியில கோச்சிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரியல. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனுடன் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக சேர்ந்துள்ள நிலையில் ஆலோசனை. அதிமுக ஒன்றிணைப்பே தலையாய கோரிக்கை. முக்கிய ஆதரவாளர்கள் பிற கட்சிகளில் இணைந்த நிலையில் தனது நிலைப்பாட்டில் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான்
இன்றைய தலையாய கோரிக்கையாக இருக்குது. வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுக அச்சத்தில் உள்ளதாக அன்புமணி பேட்டி. மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் என்றும் உறுதி. அதாவது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்க்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். கல்விக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி என்னவானது? திமுக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. புதிய உச்சத்தில் வெள்ளி விலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்து 387 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனை. நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய யூனியனோடு பல்வேறு துறைகளில் இந்தியா ஒப்பந்தம். அதிக வரி விதித்த அமெரிக்காவுக்கு பதிலடியாக ஐரோப்பிய யூனியனோடு கைகோத்த இந்தியா. ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவில் இறக்குமதியாகவும் சொகுசு கார்களின் விலை குறையும். மருத்துவ கருவிகள், ஆலிவ் ஆயில், சாக்லேட், ஆட்டு இறைச்சி மீதான வரி முற்றிலும் நீக்கம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்கும். பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி உறுதி. इसके यूरोपियन मार्केट तक पहुंच आसान बनाएगा, मैन्युफैक्चरिंग में नए अवसर पैदा करेगा और हमारे सर्विसेज सेक्टर के बीच सहयोग को और प्रबल करेगा. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்க முயற்சிக்கிறது மத்திய பாஜக அரசு. மன்னர் காலத்திற்கு நாட்டை கொண்டு செல்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் 50க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். பனி போர்வையால் மூடப்பட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கு. சோனாமார், குல்மார்க், பஹல்காமை சூழ்ந்த பனி. அமெரிக்காவை தாக்கிய பனி புயலால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சுமார் 6 லட்சம் வீடுகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஆயிரத்து 429 சுகாதார ஆய்வாளர் பணி நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற அமர்வு. தேர்வில் நடந்த முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் பதிலளிக்கவும் உத்தரவு. நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நேரடி சேவைகளை பெற முடியாமல் மக்கள் கடும் பாதிப்பு. திருப்பரங்குன்றத்தில்
குண்டத்தில் தைப்பூச தெப்ப திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கரூர் தான்தோன்றிமலை வெங்கடரமண சுவாமி கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை பயன்படுத்த ஆணை. தமிழ் ஓதுவார்களை யாககுண்டத்துக்கு அருகே உட்கார வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.